டெல்லியில வந்து சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. டெல்லி களம் எப்படி இருக்கு? அதாவது களம் வந்து மும்முனை போட்டியா தான் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். காங்கிரஸ், ஆம் ஆத்மி, பிறகு பிஜேபி அப்படின்னு தான் களம் இருக்கு. எப்படி களம் ஃபைட் போயிட்டு இருக்கு? நெக் டு நெக் ஃபைட் எப்படி இருக்கு? யாருக்கான களம் இப்போதைக்கு சாதகமா இருக்கு? எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, நம்மளோட முதல் இன்டர்வியூ, உங்களோட முதல் கேள்வியிலேயே நீங்க சொல்லக்கூடிய விஷயத்த மறுத்து பேசணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நீங்க தான் உங்க கேள்வி மூலியமா தள்ளிட்டீங்க. இங்க மும்முனை போட்டின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. இங்க நிலவக்கூடியது வெறும் இருமுனை போட்டி தான். பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம், அவங்க வந்து ரைட் சைட்ல இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆம் ஆத்மி கட்சி, அவங்களும் ரைட் தான், ஆனா இந்த தடவை லெஃப்ட்ல நிக்கிறாங்க அப்படின்றது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ரெண்டு பேரோட ஐடியாலஜி கிட்டத்தட்ட ரைட் விங் ஐடியாலஜியில இருக்கக்கூடியவங்க. அதனால பயங்கரமான ஒரு டஃப் ஃபைட் அப்படின்றது போகுது. இன்னைக்கு கூட காங்கிரஸ் ஸ்கிரீன்ல இல்லையா? இப்ப 2 முனை போட்டினா இப்ப காங்கிரஸோட ரோல் என்ன? அப்படி இப்ப நீங்க தமிழ்நாட்டுல காங்கிரஸ் தனிச்சு நிக்கிறாங்கன்னா என்ன ரோல் இருக்கும் அவங்களுக்கு? இல்ல தமிழ்நாட்டுல இருக்காங்க. தமிழ்நாட்டோட பேட்டர்ன் வேற. டெல்லியில வந்து நீண்ட காலமா ஆட்சியில் இருந்த கட்சி, அதை ஆம் ஆத்மி வருவதற்கு முன்பு மாநில தொடர்ச்சியா வந்து ஷீலா தீட்சித் தான் வந்து காங்கிரஸ் பிம்பமா அங்க இருந்தாங்க. இன்னைக்கு இந்த 10 ஆண்டுகள் அவங்களுக்கான ஸ்கோப் இல்லைன்னு ஆயிடுச்சா டெல்லியில? தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் கட்சி நீண்ட நாட்கள் ஆட்சியில இருந்த கட்சி, சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சின்னு சொன்னவங்க, காமராஜர் ஆட்சி மீண்டும் வரணும்னு இப்ப வரைக்கும் பேசக்கூடிய ஒரு கட்சியா வந்து இன்னமும் பார்க்கப்படக்கூடிய ஒரு கட்சி. ஆனா தமிழ்நாட்டுல அவங்க என்ன இருக்கிறாங்க? கூட்டணி ஒருவேளை இல்லை என்றால் காங்கிரஸ் கட்சி என்ன நிலைமை? கிட்டத்தட்ட அதே நிலைமையில தான் டெல்லியில இருக்கிறாங்க. இன்னைக்கு ராகுல் காந்தியுடைய 2 கூட்டங்கள் டெல்லியில நடந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல கூட ராகுல் காந்தி பட்பர்கஞ்சுன்ற ஒரு இடத்துல பொதுக்கூட்டத்துல பேசுறாங்க. எத்தனை சேனல்ல அது இப்ப பிளாஷ் நியூஸா ஓடிட்டு இருக்கு, நீங்களே கொஞ்சம் பாத்தீங்கன்னா தெரியும்.